ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்குதா இல்லையா? இந்த சம்பவம் இல்லவே இல்லைன்னு சொல்லி போறீங்களா? எல்லார்ட்டையுமே இருக்கு இருக்குல்ல. அப்ப திமுக ரெண்டு பேர்ட்டையும் இருக்கு. விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. இருங்க சார். விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. ஆமாங்க. விஜய் அவர்கள் மேலயும் மக்களுக்கு ஒரு நியாயப்படுத்த விரும்புறீங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. உங்க விசுவாசத்தை வச்சுக்கங்க. நான் மறுக்கிறேன். நான் திமுக நான் தாவேக்காமல் இல்லைன்னு சொன்னா நீங்க இப்ப என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புறீங்க? எனக்கு புரியலையே. நான் தாவேக்காக பொறுப்பு இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். திமுகவுக்கும் பொறுப்புன்னு முதல்ல சொல்லிட்டு. சரி, நீங்க தாவேக்கா எனக்கு புரியலையே. முடிங்க. திமுக கூட்டணியில ஒருத்தராவது தமிழ்நாடு அரசு எடுத்து விமர்சிக்கிறாங்களா? ஏன் வழக்கு போடலைங்கிற கேள்விகளை திருமாவளவன் அவர்கள் எழுப்புறாரு. பாருங்க, விஜய் மேல வழக்கு போடலங்கிறது ஆதங்கம். தமிழக அரசு பொறுப்பாக்கி இருக்காங்களா நான் கேட்கிறேன். நான் கேட்கறது தாவேக்கா மேல பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல இவங்க. அத மாதிரி தமிழக அரசுக்கு ஈக்குவல் பொறுப்புன்னு யாரா சொல்லிருக்காங்களா? அப்புறம் நீங்க எப்படி பிஜேபி எதிர்பார்க்கறீங்க? இவருடைய கூட்டணி விசுவாசமா இருக்கிறார்கள். அவருடைய கூட்டணி விசுவாசம் இல்ல. இவர்கள் அவர்கள் கூட்டணி விசுவாசமா இருக்கிற வார்த்தை வரைக்கும் ஓகே. விஜய் அவர்கள் உங்க கூட்டணியே இல்ல, கொள்கை எதிரி சார். டிஎம்கே இங்க விஜய் இல்ல மேட்ரு. அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க. டிஎம்கே இருக்கிற சந்தர்ப்பம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். டிஎம்கே விசுவாசமா இருப்ப சந்தர்ப்பம் இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். என்டிஏவுக்கு வருவதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, விஜய் தப்பிப்பதற்கான ஒரே வழின்னு சில பேர் பேசுறாங்க. பாஜக ஆதரிக்கக்கூடிய அப்படி இல்ல, அப்படி நடக்க போறதும் இல்ல. அப்படி இல்ல. முதல் விஷயம், அவர் பிஜேபி கூட போனாலும் போகாட்டாலும் அது தப்பிக்கிறதுக்கான ஒரே வழியில அவர்கிட்ட 150